நம்பிக்கை வாழ்க்கையின் ஆதாரம், தங்கமான உறவுகளின் அழகான பந்தம், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். இப்ப நான் சொன்னது எல்லாமே தங்க கடை ஸ்லோகன். எல்லா விளம்பரத்திலையும் பார்த்திருப்பீங்க. அது இல்லாம பாட்டெல்லாம் வேற பாடி வச்சிருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் திறந்தாலே இந்த நகைக்கடை விளம்பரமாகட்டும் பாட்டாகட்டும் நம்ம காதுக்குள்ள கோயிங் சுத்திட்டே இருக்குமா இல்லையா? அதுதான் இது. சோ இன்னைக்கு இந்த மாதிரி சக்சஸ்ஃபுல்லா இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஆகட்டும், ஜிஆர்டி ஆகட்டும், மலபார் ஜுவல்லர்ஸ் ஏகப்பட்ட நகைக்கடை வந்து ஓபன் பண்ணிட்டாங்க இந்தியால. அண்ட் மோரோவர் அது பயங்கரமான பிசினஸையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி நீங்களும் ஒரு நகைக்கடையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு விரும்புறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக. வாங்க இந்த வீடியோல ஒரு நகைக்கடையை எப்படி நம்ம ஆரம்பிக்கிறது, அதுக்கு தேவையான லைசன்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு போடணும், அதுல எவ்வளவு லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிற முழு விவரத்தை இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நகைக்கடையை நீங்க எதுக்கு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு காஸ் இருக்கணும் உங்களுக்கு. ஏன்னா இது சாதாரணமான விஷயம் கிடையாது. மளிகை கடை மாதிரி எல்லாம் அப்படியே சாதாரணமா ஸ்டார்ட் பண்றதுக்கு அந்த காஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாண் ஜுவல்லர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் ஆல்ரெடி ஒரு ஜவுளி கடை வச்சிருந்தாரு. அந்த ஜவுளி கடைக்கு வர்ற மக்கள் வந்து நகைக்கடைக்கு வேற எங்கேயோ தேடி போறாங்களா அப்படிங்கிறதுக்காகவும் அண்ட் மோர் ஓவர் அந்த நகை எல்லாமே அந்த காலத்துல வந்து செஞ்சு அதை வந்து அவங்களுக்கு டெலிவர் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனாலயும் இவர் ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாரு. சரி, நான் வந்து ஜவுளி கடை முடிச்சோன்னே ஜனங்களா அப்படியே நகைக்கடைக்கு போற மாதிரியும் அந்த நகைக்கடையில அவங்க பாக்குற டிசைனை டக்குன்னு அப்படியே கையில் எடுத்து கொடுக்குற மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டியை நான் உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனோட கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து ஆரம்பிச்சாரு. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல மோட்டிவேஷன், ஒரு கிரியேட்டிவ் ஐடியாவோட நீங்க வரணும். இப்ப இருக்கக்கூடிய நகைக்கடையை தாண்டி நீங்க கிரியேட்டிவா ஏதாவது சேஞ்ச் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கண்டிப்பா இருந்தா மட்டுமே இந்த ஒரு ஃபீல்ட்ல அந்த காம்படிஷன் வந்து உன்னால சமாளிக்க முடியும். சோ முதல்ல இந்த நகைக்கடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பார்க்க வேண்டிய முதல் விஷயம் லொகேஷன். சாதாரணமா தக்காளி வெங்காயம் வாங்குற மாதிரி நகை வாங்க முடியாது. அதனால அங்க வரக்கூடிய ஜனங்களை பார்த்து ரிசர்ச் பண்ணி நீங்க அதுக்கப்புறம் தான் அந்த லொகேஷனை வந்து நீங்க பிக் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதிகமான மால் இருக்கக்கூடிய இடமாகட்டும், இல்ல அதிகமான ஜனம் போக்குவரத்து இருக்கக்கூடிய இடமாகட்டும், இல்ல மெயின் ரோடு, இல்ல மேஜர் சிட்டி சென்டர்ல வந்து நீங்க உங்களோட நகைக்கடையை வந்து நீங்க சேஃபா ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கான லொகேஷன் ஐடியாவை நீங்க தான் சூஸ் பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு ஐடியால கவர்மெண்ட் அப்ரூவலோட. சோ இப்போ இந்த நகைக்கடை ஆரம்பிக்கிறதுக்கு எந்த மாதிரி லீகல் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. சோ முதல்ல இந்த ஷாப் அண்ட் எஸ்டாப்லிஷ்மெண்ட் ஆக்ட்ல வந்து உங்களோட பிசினஸ் வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் ட்ரேட் லைசன்ஸ் கண்டிப்பா தேவைப்படும். ஜிஎஸ்டி நம்பர் இதுக்கு வந்து முக்கியமா தேவைப்படும். பான் நம்பர் கண்டிப்பா வேணும். ஏன்னா நீங்க வந்து ட்ரேட் பண்ணக்கூடியது ஜுவல்லரி, கோல்ட் அண்ட் சில்வர் மாதிரியான மெட்டீரியல்ஸோட தான் நீங்க வந்து டீல் பண்றதுனால ஜிஎஸ்டி, பான் நம்பர் இது எல்லாமே இருந்தா ரொம்ப சேஃப். அதுக்கப்புறம் ஒரு கரண்ட் அக்கவுண்ட் கண்டிப்பா வச்சுக்கோங்க. அடுத்தது முக்கியமா இந்த பிஐஎஸ் லைசன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த பிஐஎஸ் அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட். அதாவது நீங்க விற்கக்கூடிய அந்த ஒரு நகைக்கு வந்து ஹால்மார்க் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது இந்த லைசன்ஸ் தான் முடிவு பண்ணும். உங்ககிட்ட இந்த பிஐஎஸ் லைசன்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருந்து அப்படின்னா மட்டுமே நீங்க விற்கக்கூடிய நகைகள் வந்து ஹால்மார்க் அப்ரூவ்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வரும். சோ இந்த ஒரு லைசன்ஸ் ரொம்பவே முக்கியமானது. இது கோல்டுக்கு செப்பரேட், சில்வருக்கு செப்பரேட் பா. ஏகப்பட்ட அவுட்லெட் வைக்கிறீங்க அப்படின்னா எல்லா அவுட்லெட்டுக்கும் ஹால்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பா முக்கியமானது. இந்த பிஎஸ் லைசன்ஸை வந்து நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்லயே அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீன்னு சொல்லி ஒரு 1000 rupees வரும். அதுக்கப்புறம் ப்ராசஸிங் ஃபீன்னு சொல்லி 10-20,000 பண்ணிடுவாங்க. சோ இதெல்லாமே நீங்க ஆன்லைன்லயே பண்ணிக்கலாம். அடுத்ததா தங்கம் வாங்குவது எப்படி? அதாவது நீங்க வந்து ரொம்ப நம்பிக்கையான ஆள்கிட்ட தான் வந்து நீங்க தங்கத்தை வந்து இம்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரியான வெண்டர்ஸை தயவு செஞ்சு ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தங்கம் வாங்குறப்போ காயின்ல வாங்க போறீங்களா இல்ல பிளாக்ஸ்ல பிஸ்கெட் மாதிரி வாங்க போறீங்களா அப்படிங்கறது நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து. ஓகே, அப்ப எவ்வளவுதான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் மினிமம் இருந்தா மட்டுமே ஒரு பேசிக் தங்க கடை ஷோரூம் உங்களால ஆரம்பிக்க முடியும். ஏன்னா ஷோரூம் ஆகட்டும், அதுக்கான இன்டீரியர்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே காசு தேவைப்படும். ஸோ சஃபிஷியண்டா ஒரு 10 lakhs இருந்தா மட்டுமே இந்த ஒரு பிசினஸ் ஐடியாவை நீங்க தலையில வச்சுக்கோங்க. ஸோ இந்த 10 லட்சம் ரூபாய் நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து செலவு பண்ண போறோம் இன்வெஸ்ட்மெண்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடம். நீங்க சூஸ் பண்ணக்கூடிய அந்த லேண்ட் ஆகட்டும், அதுக்கான ரெண்ட் ஆகட்டும், அல்ல ஷோரூம் ஆகட்டும், பேசிக்கா அந்த இடத்துக்கு நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டி இருக்கும். அடுத்ததா அந்த ஷோரூமுக்கு இன்டீரியர் செலவு, லைட்டிங். ஏன்னா நகைக்கடைன்னு வந்துருச்சுன்னா கண்ணாடி மாளிகை மாதிரி இருந்தா மட்டுமே அந்த ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ லைட்டிங் ஆகட்டும் அண்ட் மற்ற இன்டீரியர் செலவு எல்லாமே வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்குள்ள வந்துருது. செக்யூரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நகைக்கடைக்கு நீங்க நகை வைக்கலனாலும் முதல்ல செக்யூரிட்டியை போட்டு அப்புறம் மற்ற வேலையை பாருங்க. அதுக்கப்புறம் பேசிக்கான கோல்டு ஸ்டாக்கு,
சில்வர் ஸ்டாக் அது எல்லாத்தையுமே நீங்க இறக்குறப்போ பணம் தேவைப்படும். அப்புறம் ஏகப்பட்ட வேலைக்கான ஆளுங்களை நீ எடுக்க வேண்டி வரும். அவங்களுக்குன்னு சில யூனிஃபார்ம்ஸ், டிசிப்ளினரி மேனர்ஸ் எல்லாம் சொல்றப்ப அதுக்கும் காஸ்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ அதுவுமே வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல போடுங்க. அண்ட் கடைசியா மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைசிங். நீங்க வந்து ஒரு திறப்பு விழாவுக்கும் நம்ம பிரபு மாதிரியான பெரிய பெரிய ஆளுங்களை கூட்டிட்டு வரதா இருந்தா அதுக்கும் செலவாகும் பார்த்துக்கோங்க. மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ஒரு அளவுக்கு ஷார்ட் ஆன பிறகு நீங்க வந்து பிசினஸை அருமையா மெதுவா அப்படியே தொடங்குங்க. ஒரு நாளும் எந்த மாதிரியான உங்களுக்கு ப்ராசஸ் வியாபாரம் ஆகுது அப்படிங்கிறத பாருங்க. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வர்றாங்க, ஜனங்க எத்தனை பேர் வந்து வாங்குறாங்க, எந்தெந்த பொருள் வாங்குறாங்க, தங்கம் அதிகமாக வாங்குறாங்களா, வெள்ளி அதிகமாக வாங்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து ரிசர்ச் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டு கொஞ்ச நாட்கள்லயே வந்து நீங்க ப்ராஃபிட்டை பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த லாபம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த நகைக்கடை வியாபாரத்தில் ஒரு 8 கிராம் தங்கத்துக்கு நீங்க வந்து 4000 இருந்து 8000 மட்டும் நீங்க வந்து லாபம் வைக்கலாம். ஏன்னா முழுக்க அது தங்கம் கிடையாது. எக்ஸ்ட்ராவா பல விஷயங்கள் கலந்துதான் வந்து ஒரு கோல்டு அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் வந்து வெளியில வருது. வெறும் தங்கத்தை மட்டும் வச்சுமே நம்ம வந்து அச்சடிச்சு நம்ம டிசைன் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதனால நீங்க லாபம் பார்க்கக்கூடிய அந்த ஹோலே அங்கதான் இருக்குது. நீங்க செய்கூலி எவ்வளவு வைக்கிறீங்க, சேதாரம் எவ்வளவு வைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு விட்டது. அண்ட் குவாலிட்டியாவும் கொடுங்க, அதிகமான லாபம் வச்சு நல்ல பிசினஸும் இதில் நீங்க பார்க்கலாம். ஸோ உங்களோட லாபம் எப்படி டிபெண்ட் ஆகும்னா டைப் ஆஃப் ஜுவல்லரி, எந்த மாதிரியான நகை, அது செய்கூலி சேதாரம் அந்த மாதிரி. அதுக்கு அடுத்தது பிராண்டு. நீங்க எந்த அளவுக்கு உங்களோட பிராண்டை வந்து வளர்த்துருக்கீங்க, எந்த அளவுக்கு பிராண்டோட ஐடென்டிட்டி வந்து கிரியேட் பண்ணிருக்கீங்க, அந்த அளவுக்கு நீங்க ரேட் வைக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பியூரிட்டி ஆஃப் கோல்டு. தங்கத்தின் விலை எத்தனை இருக்கு, அந்த ஒரு மெட்டீரியல்ல எவ்வளவுக்கு எவ்வளவு தங்கம் இருக்கு அப்படிங்கறத வச்சும் நீங்க வந்து ப்ராஃபிட்ல வைக்கலாம். ஸோ கிட்ட இந்த தங்கக்கடை வியாபாரத்தில் 25 இருந்து 75% மட்டும் நீங்க லாபம் பார்க்கலாம். உங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து நீங்க வந்து ஆக்சுவலி அனுபவப்படணும். இல்லை நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு அதுக்கப்புறம் நீங்க இதெல்லாம் கத்துக்குவீங்க தானா. பட் திஸ் இஸ் ஆல் வெரி பேசிக் ஐடியா. நான் சொன்னது வந்து இது இப்படி இருக்கும். ஏன்னா சுத்தமா நாலேஜ் இல்லாதவங்களுக்கு இந்த ஒரு பிளான், இப்படி ஒரு ஐடியா இருந்து அப்படின்னு அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோட்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ல நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் மேகலா கண்ணன். ஒரு குவரிஸ் இருந்தால் தயவு செஞ்சு காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஐடியாஸ் இருந்தால் அதையும் ஷேர் பண்ணுங்க, அதை பத்தியும் பேசுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.